வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார். தமிழ்நாட்டுல நடக்கிறத நினைச்சா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படும்படியா எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா 2 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேர் உயிர் இழப்பு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல 49 50 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த கள்ளச்சாராயம், இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த துயர சம்பவம் நடந்த முதல் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கள்ளச்சாராய உயிரிழப்பு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் விஷச்சாராயம் 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 அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இது அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுல ஆட்சி செய்யறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எந்த ஒரு பங்குமே இல்லையா? இன்னும் மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல. சார், மக்களுக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி இல்லைங்களா சார்? அதனாலதானே இவங்க இந்த முறையும் 40க்கு 40 வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது இதே போல ஒரு கள்ளச்சாராயம் விபத்து, இது கொலைன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா இந்த விபத்துங்கிறது நம்மளை அறியாம ஏற்படக்கூடியது. ஆனால் பலர் சம்பந்தப்பட்டு இது இப்படி நடந்தா இது நடக்கும்னு தெரிஞ்சே செஞ்சது 1 இயர் கூட ஆகல சார். போன வருஷம் மே மாசம் இதே தமிழ்நாட்டுல 20 பேருக்கு மேல கள்ளச்சாராயத்துல உயிரிழந்து போனாங்க. அந்த அந்த சுவடுகள் கூட காயல 1 வருஷம். ஏன்னா அந்த 1 வருஷ திதி கொடுத்த அடுத்த 10 நாளைக்குள்ளார இன்னொரு 50 பேர் அப்படிங்கிறது ஒரு பேரிழப்பு சார். இவர்களுக்கு கார்ல போயும் வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ண அப்ராடுக்கு போறவங்களுக்கும் இந்த அன்றாடம் கூலி வேலை செஞ்சு அந்த வலி போறதுக்கு எதையோ ஒன்ன குடிக்கணும்னு நினைச்சு போறவங்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, நான் இன்னொரு நியூஸ் கூட படிச்சேன். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கிறார். ஏன்னா அவர் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இங்க இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்க போகுது, இது கட்டுக்கு அடங்காம போகுது, இதுல நிறைய அரசியல்வாதிகளோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எடுக்க போய் அவரை தடுத்ததுனால அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கிறார் அப்படின்ற செய்தி கூட வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது உண்மையா இருந்தா இந்த அரசாங்கம் வெட்டி, அதாவது தலை குனியக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இதுல ரொம்ப நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இல்லையா சார் அந்த காவல் நிலையத்துக்கும் இது வித்த இடத்துக்கும். எவ்வளவு பெரிய அநியாயம்னு நீங்க பாருங்களேன். அப்போ எந்த அளவிற்கு இங்க ஒரு புரையோடி போயிருக்கு, இந்த சிஸ்டம் கெட்டு போய் புரையோடி போயிருக்குது. ஆனால் NEPனா என்னன்னு தெரியாம, CAAனா என்னன்னு தெரியாம அப்படியே வந்த போராளிகள், சினிமா துறை போராளிகள் ஒருத்தர் கூட இங்க வாயை திறக்கலையே சார். அதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்குது. எத்தனை பெரிய அநியாயம் நடந்திருக்குது. நான் திராவிட சொம்பு இல்லை, நீ என்ன அண்டான்னு கூட சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னவன்லாம் இன்னைக்கு எங்க சார் போனா? அப்ப அதே மாதிரி கடந்த 2 நாட்களாக இந்த மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இன்னைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? தமிழிசையும் அமித்ஷாவும் என்ன பேசிக்கிட்டாங்க? திரும்பவும் OPS சசிகலாவும் சேருவாங்களா மாட்டாங்களா? இதுதான் நாட்டுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இப்படித்தான் எல்லாரையும் தாலி இறக்குறாங்க, பொட்டு அழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வர பசங்க பொட்டு வைக்க கூடாதுன்றாங்க. கள்ளச்சாராயத்தை அழிக்கிறதுக்கு துப்பு இல்லாத இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீ பொட்டு வச்சுக்கிட்டு வரக்கூடாது, அதை அழிச்சிட்டு வா. சந்தனம் வச்சுட்டு வரக்கூடாது, அதை அழிச்சுக்கிட்டு வா. கையில கயிறு கட்டக்கூடாது, அதை அழிச்சுக்கிட்டு வா. இத சொல்றது முன்னாள் நீதிபதி. இதை எப்படி பாக்குறது சார்? நீங்க முன்னாள் நீதிபதிலாம் நீங்க சொல்ல தேவையில்லை சார். ஏன்னா அவருக்கு சூர்யாவோட மிக பெரிய நெருக்கம் இருக்குது. சமுத்திரக்கனி அவர்கள் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்காங்கல்ல, அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அதனால எனக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே எப்படி தெரியுங்களா தோணுச்சு? இந்த சாட்டை படம், இந்த ராட்சசின்னு இந்த ஜோதிகா அவங்களுடைய படம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் மொத்தமா எடுத்து எதெல்லாம் வேண்டாமோ சினிமாட்டிக்கா இருக்கோ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மொத்தத்தையும் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு சார். எனக்கு அதை பார்த்த உடனே நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க துப்பில்லாத வக்கில்லாத அரசு ஒரு ஒன் மேன் கமிட்டி. இந்த வேர்டுக்கே எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. குழு அப்படின்னாலே மோர் தென் 2% ஆர் மினிமம் 2%. நீங்க ஒரு நபர் குழுவான் அவர் தன்னிச்சையா கொடுத்திருக்கிறாரு. எப்படி கொடுத்திருக்கிறாரு?
ஹிந்துக்கள் முக்கியமாக. அவரை ரிப்போர்ட் கொடுக்க சொன்னது வந்து ஜாதியை எப்படி வந்து ஒழிக்கிறது, அந்த பள்ளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாதி வேறுபாட்டை எப்படி ஒழிக்கிறது. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஹிந்து மதம் எப்படின்னா, அவர் வந்து உதயநிதி பேச்செல்லாம் கேட்கிறாருல்ல சார், இப்ப சனாதனத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அந்த சனாதனத்தை எப்படி ஒழிக்கிறதுங்கிற மாதிரி, அப்ப ஹிந்து மதத்தை எப்படி வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒழிக்கிறது. ஏன்னா வெளியில ஒழிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. அப்ப ஸ்கூலுக்குள்ள எப்படி இதை ஒழிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீ பொட்டு வைக்காத, நீ சந்தனம் வைக்காத, நீ கயிறு கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் சொல்றாங்கல்ல சார், தமிழர் எனக்கு ஒரு குணம் உண்டு, தமிழனுக்கு தனியா ஒரு குணம் இருக்கு, அதுதான் எனக்கு பெருமைன்றாங்கல்ல. இதே தமிழர்கள் இந்த கையில் கட்டியிருக்கிற நூலை பத்தி குறுந்தொகையிலிருந்து நெடுநல்வாடையிலிருந்து அத்தனை இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க சார். அவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு நீ அத மஞ்ச கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜாதி கயிறா பாக்குற. அப்ப ஜாதி கயிறா பாக்குற உன்னுடைய கண்ணோட்டம் மாறணுமா, இல்ல நான் வந்து நம்பிக்கையில கட்டியிருக்கிற என் கயிறு அக்கணுமா? இதுதான் இங்க. சரி, அதை விடுங்க. ஆனால் நீங்க தான் வந்து டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்றீங்க. ஒரு ஸ்கூலுக்கு யாரு சார் ஹெட்டா இருப்பாங்க? ஹெச்எம் தானே சார். இவங்க சொல்றாங்க சோசியல் வெல்ஃபேர் ஆபீசரை உள்ள போடணுமா. அவங்க வந்து டைரக்டா டிஇஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்களா. அப்போ இவங்களுக்கு கீழே தானே ஹெச்எம் வருவாங்களா? அப்போ ஹெச்எம் எப்படி மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இவங்க வந்து டைரக்ட் ரிப்போர்ட்டிங்னா நீங்க வந்து ஹெச்எம் கீழே இருக்க மாட்டீங்க. அப்போ ஹெச்எம்மையும் சேர்த்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவ. அப்போ ஹெச்எம் என்ன நினைப்பாங்க, அவன் எக்கடி போட்டு போனா என்ன, எனக்கு சம்பளம் வந்தா சரி, நான் வரேன் பாடம் எடுக்கிறேன் போயிட்டே இருந்தேன் அப்படின்னா பள்ளிக்கூடம் எந்த லெவலுக்கு மாறும்னு பாருங்க. எவ்ரிதிங் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இல்ல, பிரைவேட் ஸ்கூலுக்கும் சிபிஎஸ்சிக்கும் சேர்த்துங்கிறாரு. பிரைவேட் ஸ்கூலுக்கும் சிபிஎஸ்சிக்கும் சேர்த்து தானே. அப்ப அதுக்குள்ளதானே கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூலும் இஸ்லாமிய பள்ளிகளும் மொழி சிறுபான்மை பள்ளிகளும் வருது. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் அப்படின்னா ஃபாதர் வந்து டீச்சரா இருப்பாரு, சிஸ்டர் வந்து டீச்சரா இருப்பாங்க. அப்ப அவங்கெல்லாம் அவங்களுடைய அங்கியவோ இல்ல அவங்களுடைய ஃபாதர் சிஸ்டர் கூட விட்டுருங்க மேடம், ஃபாதர் சிஸ்டரை விட்டுருங்க, அவங்க வந்து அங்கி போட்டிருப்பாங்க, அவங்க வந்து சிலுவை போட்டிருப்பாங்க. எத்தனை கிறிஸ்தவ ஆசிரியைகள் இருக்கிறாங்க, அவங்களோட தாலிலேயே சிலுவை இருக்குதே. பேர் இருக்குல்ல சார். இப்போ நீங்க வந்து ஜாஃபர் அப்படின்னு ஒருத்தர் பேரை சொல்றீங்க, அப்ப அவர் இஸ்லாமியர்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? அதாவது இவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டிங்க கொடுத்த போயே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர் தான் முதல்ல நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து ஊர்கா மாமின்னு சொன்னவர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிபதியாக, முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு ஒரு நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டரை நீங்க வந்து திறமை இல்லாதவங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு வந்து அதுல குழப்பம் இல்லை. ஏன்னா தேர்ட் ரேட்டட் அரசியல்வாதி பேசலாம். ஒரு ஜட்ஜா இருந்தவரு ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மினிஸ்டரை இந்த அளவுக்கு ஜாதி வன்மத்தோட பேசுறாரு அப்படின்னா அவருடைய மண்டையில கோளாறு இருக்கு. அந்த மாதிரி மண்டையில கோளாறு இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு நீ வந்து ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது ஸ்கூல்ல, நீ ஒரு ரிப்போர்ட் கொடுனா எந்த மாதிரியான ரிப்போர்ட்? இப்படித்தான் கொடுப்பாரு அவரு. சார் நீங்க அதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, டீச்சரை ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சொன்னீங்க இல்லையா, ரெக்ரூட்மெண்ட் அப்பவே அவங்களுடைய ஆட்டிடியூட நீ செக் பண்ணுன்னு சொன்னீங்க. சரி, நான் ஆட்டிடியூட்ல அமைதியா இருந்துட்டேன், நீங்க என்ன ரெக்ரூட் பண்ணிட்டீங்க, நான் உள்ள போய் வந்து ஜாதி குழப்பம் பண்ணானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த மாற்றங்கள் மனுஷனுடைய மனசுல இருந்து வரணும் சார். அதுக்கு டீச்சர்ஸ் குழந்தையில இருந்து அதை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு மாரல் எஜுகேஷன் வேணும் அப்படின்றாரு. இந்த மாரல் எஜுகேஷன் புடலங்காவதான் ஆதி காலத்துல இருந்து இருந்தது. நீங்க அந்த சிஸ்டத்தை ஒழிச்சதே நீங்க தானே. அது சமசீர் கல்வி மூலமாகவும் மெக்காலே கல்வி உள்ள வரும்போது இவங்க தானே வெக்கம் இல்லாம சொன்னாங்க சார், வந்து பிரிட்டிஷார் வந்த பிறகு கிறிஸ்டியானிட்டி உள்ளுக்குள்ள வந்து இந்தியாவுக்குள்ள வந்த பிறகுதான் இங்க நாங்கெல்லாம் படிக்கவே செஞ்சோம். இல்லைன்னா நீங்க இன்னைக்கும் தரம்பாலோட எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமாக படித்தவர்கள் யாருன்னு அவங்கள பார்க்க சொல்லுங்க. நம்ம படிக்கிறதும் கிடையாது. இங்க வந்து ஒரே ஒரு புக்கு தான் சார், பெரியாரோட புக்கு மட்டும்தான். அது கும்மிடி பூண்டிய தாண்டது கிடையாது. புத்தகம் படிக்கிறது அப்படின்னா பெரியாரோட புத்தகம். இந்த ரெண்டத்தையும் மாத்திரம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், அதான் சொல்லுவாங்கல்ல சார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனது உயர்வுன்மா. நீ கும்மிடி பூண்டியையும் பெரியாரையும் தாண்டல அப்படின்னா உன்னுடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கும். நீ தாண்டி போய் பாரு, அங்க என்ன இருக்குதுன்றத பாரு. இதையும் விட மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, சிலபஸ் ஃப்ரேமிங்ல சோசியல் ஆக்டிவிஸ்ட போடணுமா, அகடமிஷியன்ஸ போடணுமா, எங்க டீச்சர் ட்ரைனிங் உள்ளதுல அதுல வந்து இந்த ஜாதியை எப்படியெல்லாம் வந்து ஒழிக்கிறதுங்கிற பத்திய பாடங்களை வைக்கணுமா? இதெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து வர வேண்டியதா? உன்னுடைய மூளையில வர வேண்டாமா? சமூகத்துல நடந்துக்கிற முறையில வர வேண்டாமா? இவங்களுக்கு வராது. ஏன்னா
வேங்கை வயலுக்கும் நாங்குநேரிக்கும் திருநெல்வேலியில சிறுநீர் கழிச்சதுக்கும் தீர்வு காண முடியாதவர்கள் ஜாதியை வந்து ஒழிக்கிறேன்னு பேசுறது அபத்தமான ஒரு விஷயம். ஜாதியை வச்சு அரசியல் செய்யறதுக்காக ஜாதியை ஊக்குவிச்சுட்டு ஜாதி பார்த்து எலெக்ஷன்ல ஆளை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு நான் ஜாதியை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த எண்ணம் தான் முழுக்க முழுக்க இது வந்து எப்படி ஏகே ராஜன் கமிட்டி முரசொலி பேப்பரோ அதே மாதிரி சந்துருவுடைய நீதிபதி சந்துரு அவர்களுடைய இந்த ரிப்போர்ட்டு சாட்டை ராட்சசி படத்தினுடைய ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா ஆனால் அதுல கூட ஒரு நியாயம் இருக்குது. அந்த படத்துல போர்ட்ரே பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசிரியர்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, சோசியல் வெல்ஃபேர் ஆபீசரை உள்ள போடு, அவன் வந்து இவங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான்னு. என்ன ஒரு விதமான ஒரு பெஸ்ட் ஒஸ்ட் ஐடியா அப்படின்னு வேணா சொல்லலாம் சார். இதுவரைக்கும் இந்த ரிப்போர்ட் வந்து 3-4 நாள் ஆகுது சார். இந்த கள்ளச்சாராய சாவு நடந்து 4-5 நாளைக்கு மேல ஆகுது சார். ஒரு மீடியாக்கள் கூட இந்த ரெண்டுத்த பத்தி பேசல. ஒண்ணு சமூகம் சார்ந்த விஷயம், ஒண்ணு இளைஞர்களுடைய எதிர்கால விஷயம். இந்த ரெண்டுத்தையும் பத்தி பேசாம இப்பயும் உனக்கு வந்து அமித்ஷாவையும் தமிழிசையும் பேசுவேன், இல்ல ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் பேசுவேன்னா நீ எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு இடத்துலயும். நிச்சயமா இதுக்கு வந்து மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கணும். ஓகே, கள்ளச்சாராயம் குடிச்சா செத்தா அது முடிஞ்சுது. ஆனா பள்ளிகள்ல இப்ப இவங்க கொடுத்திருக்கிறது மாதிரி அங்க வந்து கயிறு கட்டக்கூடாது, நீ வந்து திருநீர் வைக்க கூடாது, நீ வந்து குங்குமம் வைக்க கூடாது, மத அடையாளம், ஜாதி அடையாளத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மதம் தான் என்னுடைய, நான் அப்ளிகேஷன் போடும்போதே நீ கேக்குறிய நீ இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்னு, நான் என்னுடைய மத அடையாளத்தை அங்க சொல்லதானே சொல்றேன். நீ பிசியா எஸ்சியா எஸ்டியான்னு கேக்குறல, அங்க நான் என் ஜாதி பேர் எழுதுறேனே, நீயே தானே எழுதி வாங்குற. நான் எந்த ஜாதின்றதை கேட்கறதே நீ தானடா. பள்ளிக்கூடத்துல தானே கேட்கிற நீ. முதல்ல நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன் நீ தானே கேட்கிற, நான் எந்த மதத்தை சார்ந்தவன் நீ தானே கேட்கிற. நானா வந்து சொல்றேன், நீ கேட்கறதுனால தானே நான் எழுதுறேன். ஜாதியை கொடுக்கறதே நீங்க தானே. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஒரு சீரழிவை வந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுடைய அந்த எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டமிட்டு ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இத மக்கள் புரிஞ்சு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வேலைகளை வந்து மக்கள் தான் முதல்ல பண்ணணும். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் வந்து நிச்சயமா மாற்றப்படணும். இத பல நேரங்கள்ல நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இந்த மாற்றம் மக்கள் மனதுல தான் வரணும். அந்த மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் ஒண்ணு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த ஆசிரியர்கள், இந்த சந்துருவோட விஷயத்துல ஆசிரியர்கள் கண்டிப்பாக போராடணும் சார். எங்களை நம்பாம நீங்க வந்து எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒருத்தரை போடுறேன் அப்படிங்கிறதும் மாணவர்களுக்குள்ள குழப்பத்தை வர வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை செய்யறதும் ஒரு ஆசிரியராக. ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து அம்மா அப்பாவுக்கு அடுத்தாப்புல கடவுளுக்கும் முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. அவர்களால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியலன்னா அந்த சமுதாய மாற்றத்தை யாராலையுமே கொண்டு வர முடியாது. அப்ப அவர்களை நீங்கள் மதிக்கல, அவர்களை நீங்கள் நம்பல, அவர்களை நீங்கள் ஏளனப்படுத்துகிறீர்கள். இதற்காகவாவது யாருக்காக ரோட்ல இறங்கி நீங்க ஓட்டு போட்டீங்களோ, யாருக்காக ஓட்டு கேட்டீங்களோ, இப்பயாவது அந்த உண்மையை உணர்ந்து இந்த ஆசிரியர் சங்கங்கள் இதை நடைமுறைப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி போராடணும்னு நான் ஒரு ரெக்வெஸ்டா கொடுக்குறேன். ஏன்னா நான் டீச்சிங் போஸ்ட்ல இல்ல, நான் எந்த அரசு பணியிலையும் இல்ல, இதனால எனக்கு இழப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய தன்மானம் காக்கப்பட வேணும் அப்படின்னா நீங்க தான் இதை கேட்கணும். இந்த தட்டி கேட்டா மட்டும்தான் சார் இது சரியா போகும். இதை அவர்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் சார். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.